ஏதும் செய்யாமல் இருப்பது எனக்கு மிக சந்தேகமாக இருக்கிறது. யாரது? சீதாவா? யாரது? கைகேயா? என்னது? என்னை கைகை எழுந்துறமா பேசு. பேச தகும் ஏனோ இந்த வைரமெல்லாம் இப்படி சிதை கிடக்கின்றன. மழை துறைந்திருக்கின்றாய். மலரெல்லாம் சிறந்து கிடக்கின்றன. திலகம் அளித்தாய். வாசனாதி திறமைகளை எல்லாம் அள்ளி தெளித்து கூந்தலை 5 வகையாக பிரித்து அலங்கரித்து என் முன்னே வந்து
வாருங்கள் மன்னவா என்று அழைப்பது எப்படி இருக்கும்? நீளம் புரண்டு புரண்டு எனக்கு வாய்த்த முப்பெரும் தேவியே, நீதான் உள்ளமும் உள்ளமும் கவர்ந்தவள். ராமன் மீது ஆண்களிலே ராமன் மீதும் பெண்களிலே உன்னிருந்தாலும் நீ அதிக பாசம் அன்பு வைத்திருக்கிறேன். கேகை நாட்டு மீது நீ இப்படி உறங்குவது எனக்கு மிக வேதனையாக இருக்கிறது. என்ன செய்யும்? மரகத மடமயிலே மரகத மடமயிலே கண்ணே சக்கரவர்த்தியார் அவர்களுக்கு அவர்களுக்கு இந்த பொன்னாடியை பொன்னாடி போட்டிய என் அன்பு மாமா அவர்களுக்கு இந்த நாடக சபா மூலம் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கைகை எழுந்திரு கைகை, நான் எப்படி ஒரு சுமர் செய்தி சொல்ல ஓடோடி வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் நீ தூங்குவதை போல இருக்கின்றாய். நீ உன்னுடைய இந்த அறிவியலை பார்க்கிற போது எனக்கு மிக வேதனையாக இருக்கிறது. எழுந்திரு கண்ணே கைகை, கைகை எழுந்திரு, எழுந்திரு. மிகவும் அக்கறையுடனே விசாரிக்கும் சக்கரவர்த்தி அவர்களே, கண்ணே கைகை அக்கறையுடனே ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கின்றாய்? உன் கோபத்தின் அர்த்தம் தான் மிக சொல்லுவாய். மிக அக்கறையுடன் பாசமுடன் என்னிடம் பழகுவது போல் விசாரிப்பதை போல் வந்திருக்கும் சக்கரவர்த்தியாரே, எந்த செய்தியாக இருந்தாலும் உன்னிடம் ஆலோசித்து பின்புதான் நான் செய்வேன். அப்படித்தான் இப்பவும் செய்ய உன்னிடம் ஓடி வந்திருக்கிறேன். கண்ணை கைகை,
ஓஹோ, என்னுடன் முக்கிய சமாச்சாரத்தை முதலில் தெரிவிப்பதற்காக வந்தீரோ, இல்லை உங்களுக்கு கிடைத்த அந்த சந்தோஷத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்ள வந்தீரோ, இல்லை உண்மையான அன்புடன் வந்தீரோ? இல்லை இல்லை, முக்கியமான சமாச்சாரம் என்றாலும் அரசியலை பற்றி பேச வேண்டும் என்றாலும் மரியாதை, அன்பு, பாசம் எல்லாம் கோசலைக்குத்தான். நான் வெறும் ஆசைக்கு மட்டும்தான் உங்களுக்கு. அப்படி மற்றபடி முற்றிலும் தவறு கையை. நான் உண்மையில்தான் அதிக பாசம் வைத்திருக்கின்ற முன்பே சொல்லிவிட்டேன். ஆண்களிலே ராமன் மீதும் பெண்களிலே உண்மையும் தானடி அதிக பற்றும் பாசம் வைத்திருப்போம் சக்கரவர்த்தி. இது உனக்கு தெரியாதா கைகை? மற்றவை முக்கிய செய்திகள் எல்லாம், மரியாதை எல்லாம், அரசியாக இருக்கும் அந்த தகுதி எல்லாம் கோசலைக்கு கொடுத்து விட்டேன். அப்படி வெறும் பேச்சுக்காக மட்டுமே என்னிடம் வருகிறீர்கள். இல்லை கைகை. ஆனால் அதில் தான் தங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இப்பொழுது உங்களுக்கு நிம்மதிதானே? நான் எக்கேடு கெட்டு போனால் உங்களுக்கு என்ன? இதற்காகவா இத்தனை கோவப்படுகிறாய்? இத்தனை இடம் கோணம் இதற்கு தானோ? நமது தேசத்துக்கு உட்பட்ட 56 தேச மக்களுக்கெல்லாம் நாளை சூரிய உதயத்திலே பூச நட்சத்திரத்திலே கண்மணி ராமச்சந்திரனுக்கு மணிமணியாக என்று மணிமகுடாபிஷேகம் செய்வது என்று ராஜசேகரை அறிவித்துவிட்டு அவர்களுக்கு விகிதம் மூலம் நான் செய்தி அனுப்பினேன். மிக முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் மந்திரிமார்களையும் மற்ற காவல் ஏவலர்களெல்லாம் அனுப்பினேன். அப்படி அவர்களை அனுப்பி உனக்கு சொல்வது உன் தகுதிக்கு அது அழகல்ல. ஆகவேதான் நான் சக்கரவர்த்தியாகிய நானே உன்னிடம் நேரில் வந்து சொல்லியிருக்கேன். இதிலிருந்து தெரியவில்லையா அவனுடைய பெருமை? சொல்வார்களா? நீங்கள் அழைத்தவுடன் நான் தங்களுடன் வந்து விடுவேன் என்று நீங்களாக முடிவு கட்டி விட்டீர்கள். நீ ராமன் பிறந்த நாள் முதல் அவனைத்தான் கண்மணி கண்ணே மணியே என்று தீராட்டி பாராட்டி வளர்த்தவன். வரதை காட்டிலும் அவனை கொஞ்சியவளும் நீதான் அன்னை என்று சொல்வார்கள். அவன் கோசலை வீட்டிலே பிறந்தாலும் உன் மணி மீது கவர்ந்துதானே அவன் மிக உயர் நிலைக்கு வந்திருக்கிறான். ஆகவே அவனுடைய ராஜ அந்த அம்சம் அந்த ராஜ அவன் மகனும் கூடிக்கொள்வதை நான் பார்க்க வேண்டும். நீ அல்ல, நான் எல்லோரும் பார்க்க வேண்டும். இங்கே பார், அங்க தேச மன்னர்கள்லாம் உடைசோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். துருவர் மன்னன் அவர் சேனையத்தோடு வருகிறார். மகநாட்டு மன்னன் பார் அங்கே வந்து கொண்டிருக்கிறார். நாம் 2 பேரும் இங்கே உன்னுடைய அந்தபுரத்தில் இருந்து பேசிக் கொண்டிருந்தார். ராஜசபையிலே நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள்? நீயே சொல். நீ சகலமும் தெரிந்தவன், என்னை போன்ற மதிலுக்கும் உடையவன். உனக்கு நான் சொல்லியா தெரிய வேண்டும். புறப்படு கண்ணே, நாம் நம் கண்மணி ராமச்சந்திரனுடைய வரலாறு செய்கிற அந்த புண்ணிய அந்த காட்சியை பார்க்கலாம். போய் வரலாம் கண்ணே. சக்கரவர்த்தியாரே, கண்ணே மன்னிக்க வேண்டும். நான் கேட்கும் அந்த வரங்களை நீங்கள் தருவதாக கூறினால் நான் உங்களுடன் வருவேன். இல்லை என்றால் கண்ணை கைகை நேற்று ராஜசபையிலிருந்து வரும்போது நம்முடைய கண்மணி ராமச்சந்திரனுக்கு முடிசூட்டி விழா என்று அறிவித்துடனேயே 56 தேசத்திலே வாழ்கின்ற மக்கள் அத்தனை பேருக்கும் யார் எதை கேட்டாலும் வாரி வழங்குகிறது என்று சொன்னவன் இந்த சக்கரவர்த்தி. அப்படி இருக்கிற போது என் அன்பு மனைவி கேட்கின்ற வரத்தையா நான் கொடுக்க மாட்டேன். உனக்கு நான் கண்டத்திலே காட்ட மாட்டேன். வேண்டிய வரத்துக்கு நான் தருகிறேன். சரி, கேட்கிறேன். அதுவும் நான் கேட்ட பின்பு அதை தர மறுத்தால் என்ன செய்வேன்? அதனால் நம் மகன் ராமன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன். நான் நீ கேட்கும் வரத்தை கண்டிப்பாக தருகிறேன் என்று எனக்கு ஆணையிடும். நானும் சூரிய குலத்திலே சொல்லி தவறாதவன்.
வாய்மையும் வரவும் காக்கின்ற மன்னன் இந்த தசரத சக்கரவர்த்தி. முதலில் என்னை நம்ப மறுக்கிறாய், கோபமாக இருக்கிறாய், செய்தியை தாமதமாக சொன்னேன் என்று கேட்கிறாய். இப்பொழுது ராமன் மீது ஆணையிட்டு தர வேண்டும் என்று சொன்னால் அந்த வரத்தினுடைய விவரம் தொட்டு கடுமையாக இருக்கு அனுப்புகிறேன் கண்ணிகையை. ஏன் ராமன் மீது ஆணையிட்டு தர சொல்கிறாய்? என் மீது நம்பிக்கை இல்லையா உனக்கு? நம்பிக்கை என்பது பிறகு பேசிக் கொள்வோம். முதலில் நான் கேட்ட வரத்தை தட்டாமல் தர வேண்டும், அதுவும் ராமனின் மீது ஆணையிட்டு சொல்ல வேண்டும். கண்மணி செய்கை, என் அன்பு மனை, நீ கேட்கிற போது நான் இல்லை என்று மறுப்பேனா? உனக்கு வரந்தாலே வேண்டும், அதுவும் ராமன் மீது ஆணையிட்டால் தான் அந்த வரத்தின் விவரத்தை தெரிவிப்பாய். நம் கண்மணி ராமச்சந்திரன் மீது ஆணையாக கேட்கிற வரத்தை தருகிறோம். வரத்தின் விவரத்தையும் அந்த வரத்தை நீங்கள் எந்த சமயத்தில் எனக்கு கொடுத்தீர்கள் என்பதையும் இப்பொழுது நினைவூட்டுகிறேன். சூர சம்மார யுத்த காலத்தில் நாம் சென்றோமே, அது தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஒரு ஆணுக்கு உள்ள ஆண்மை அத்தனையும் காட்டி அந்த சம்சார யுத்தத்திலே உன்னுடைய வலது தோழத்திற்கு பேச்ச கருத்து வைத்து எனக்கு வெற்றி வாய்ப்பு தேடி தந்தவள் என் மனைவி. அது மறக்கக்கூடிய சமமான மறப்பானா கண்ணை கை. ஆமா, அப்போது